நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட கோவம் இன்னும் குறையில அர்ச்சனா. என்னக்கா நீங்க இங்கே இருக்கீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். ஏன்? இத புடிங்க. இந்த புக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் இத பத்தி ரொம்ப பாராட்டிட்டு இருந்தான். உங்களுக்காக வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் கடைசி காப்பி. தேங்க்ஸ் கார்த்திக். அக்கா அதுல என்னாச்சு? அக்கா நல்லா தானே இருக்காங்க? இருக்காங்க. இப்பதான் மோகன் ஃபோன் பண்ணிருந்தாரு. போன்ல அவர் என்கிட்ட சொன்னாரு, அக்கா கோச்சிட்டு வந்துட்டாங்களாம். அப்படியா? அன்னைக்கு கூட நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னல, பெரியம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, நான் இப்பதான் அக்கா கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். கார்த்திக், நாம இத வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்னு எனக்கு தோணுது. நீ இவ்வளவு அழகா இருக்க. இங்க பாரு, உன்னை யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்குவேன். இல்ல இல்ல இல்ல, குதிக்க கூடாது. அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? சும்மா இரு. ஏ செல்ல குட்டியில. செல்லக்குட்டி. ஹே வந்தனா, நீ பேசுறதெல்லாம் இதுக்கு புரியுது. அதனால ஒண்ணு பண்ணு, பாட்டி கிட்ட போக வேண்டாம்னு சொல்லி வை. தேவையில்லாம டென்ஷனை அதிகப்படுத்துற. இது இப்ப எங்க ஒளிச்சு வைக்கிறது? அழகா குட்டியா தானே இருக்கு. ஆமாமா, குட்டியா தான் இருக்கு, அழகா தான் இருக்கு. வந்தனா, அம்மா, இது எங்க ஒளிச்சு வைக்கிறது? ஒரு நிமிஷம். எங்க ஒளிச்சு வைக்கிறது? அதே இடத்துல. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இதுக்குள்ள வைக்கலாமா? சீக்கிரம் அம்மா வராங்க. வரேன், கொஞ்சம் பொறுமையா இரு. சூர்யா, இதுல இதால மூச்சு விட முடியாது. அப்படியா? வேற ஏதாவது எடுத்துட்டு வாங்க. இரு பாக்குறேன். அதான் இது ஓகேல? சீக்கிரம் உள்ள வை. வந்தனா, சீக்கிரம். இதுல இதோ. பாத்து. அம்மாடி வந்தனா. அம்மா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையம்மா, ஒண்ணும் இல்ல. வந்தனா, உன்னை எதுக்காக நாங்க ஷாப்பிங்க்கு அனுப்பணும்? சீமந்தத்துக்கு நீ கட்டிக்கிறதுக்கு, உனக்கு பிடிச்ச புடவைய வாங்குறதுக்கு தானே. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கே. என்கிட்டயே புது புடவை எதுவும் இல்ல. எங்க பாரு, சில புது புடவைங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. இதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா சொல்லு. அம்மா, ஏதோ ஒண்ணு கட்டிக்கிறேம்மா. அட, ஏன் எதையாவது ஒண்ணு கட்டிக்கணும்? உனக்கு சீமந்தம் வந்தனா நல்லா அழகா ரெடி ஆக வேண்டாமா? நல்லா பாருமா, பாத்து எடு. அம்மா, இது நல்லா இருக்குமா? இதையே கட்டிக்கிறேன். நல்லா இருக்கு இல்ல? எனக்கு இது பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆனா நீ மத்த புடவை எல்லாம் பார்க்கவே இல்லையேம்மா. சரி, இதையே கட்டிக்க. சூர்யா, ஐயோ, எங்க ஓடுது? வந்தனா, என்ன இது? அதுக்குள்ள ஓடி பாத்து மெதுவா. வாங்க. வந்தனா, இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வரலாம். அதுல ஓட்ட போட்டு இத அதுக்குள்ள வச்சிடலாம். பெரிய டப்பாவுக்கு எங்க போறது? சூர்யா, என் கதை காலி. பாட்டி, சூர்யா, இத எங்க வைக்கணும்? ஏன் என்ன இத கையில வச்சிட்டு இருக்க? ஒளிச்சு வை. எங்க? எங்கயாவது வை. எங்க? இந்தா, இதுல வை. உன் செல்ல குட்டியால நமக்கு திட்டு தான் விழ போகுது. சீக்கிரம் உள்ள வை. ஏப்பா சூர்யா, என்னடா சூர்யா, மருந்து வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? மருந்தா? மருந்து தானே, வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி, நீங்க உங்க ரூம்ல இருக்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரிடா. நீ எதுக்கடி இத கையிலே வச்சிட்டு நிக்கிற? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் இதை எடுத்து வச்சிட்டு இருந்தேனா, நான் ஒருத்தி கையிலே வச்சிட்டு இருக்கேன். ஆமா, அத கீழே வை. இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்க கூடாது இல்ல பாட்டி? நான் சொல்லதை கேளு சூர்யா. இப்ப நான் என்னோட ரூமுக்கு போறேன். நீ போய் சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு வா. கண்டிப்பா பாட்டி, நான் உடனே வந்துடுறேன். நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க. இதால நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. சீக்கிரம் அதை எடு.
வந்தனா ஆ, ஆ, என்ன ஆச்சு? அர்ச்சனா, என்ன கார்த்திக், எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். அப்படியா? உன்னதாம்மா தேடிக்கிட்டு இருந்தேன். அங்க கீழே என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அது அம்மா, இப்ப மோகன் ஃபோன் பண்ணிருந்தாரு. அவர் பேசும்போது இங்க அக்கா கோச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. என்னவா? என்ன ஆச்சு? ம்ஹும், தெரியலம்மா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல அர்ச்சனா. என்னாச்சு? அம்மா, அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஓ. அம்மா, அதே நேரத்துல பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கா சொன்னாங்கம்மா. அதான் என்ன பண்றதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கூட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது. அவங்க கிட்ட சொல்லிடலாமா? என்னன்னு சொல்றது? அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம்பா. நீங்க 2 பேரும் இதை என்கிட்ட சொன்னது நல்லதா போச்சு. உங்க பெரியம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நந்தினி விஷயத்துல அவங்க கவலையா தான் இருக்காங்க. மோகன் உங்ககிட்ட அப்படி என்னதான் சொன்னா? அது வந்துமா, அக்கா கிட்ட ஒரு தடவை பேசணும்னு அவர் சொன்னாரு. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சண்டை நடந்திருக்கலாம். அதனால நந்தினி பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு கிளம்பி வந்திருக்கலாம். கார்த்திக், நீ ஒரு வேலை பண்ணுப்பா. நீ மோகனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளேன்பா. சரிம்மா, நான் இன்னைக்கே ஃபோன் பண்றேன். ஆ, வா அர்ச்சனா, கீழே நிறைய வேலை இருக்கு. கார்த்திக், மறக்காம இன்னைக்கே ஃபோன் பண்ணிட்டு, புரியுதா? சரிம்மா. ஆ. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா என்ன ஆச்சு? என்னம்மா, ஏன் டேபிள் மேல உட்காந்துருக்க? பாட்டி, இந்த ஸ்டூல்ல உட்காரணும்னு ஆசையா இருந்தது. அதான். அப்படியா? உட்காரு உட்காரு உட்காரு, உட்காந்துக்க. உனக்கு என்னெல்லாம் ஆசையா இருக்கோ அதெல்லாம் பண்ணு. ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில விசித்திரமான ஆசைகள்லாம் வரும். ஏன் எந்திரிக்கிற? உட்காரு உட்காரு. இதுல உட்கார்றது உனக்கு ரொம்ப பிடிக்கல? ஆமா பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி வந்தனா, உன்னோட இந்த சீமந்தத்துக்கு இந்த பாட்டி உனக்கு என்ன பரிசு கொடுக்கணும்? பாட்டி, எனக்கு உங்க ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். அதுவே நல்ல விஷயம். இல்ல வந்தனா, இதெல்லாம் சம்பிரதாயம். நான் கொடுத்துதான் ஆகணும். பேசாம பாட்டி, அவளுக்கு ஏதாவது புக்கு கொடுங்களேன். இந்த செவட்டு மிஷின் வேலை செய்தா என்னன்னு தெரியலையே. அட, என்ன ஏதோ சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? என்ன சத்தம் கேக்குது? ஏதோ நாய்க்குட்டி சத்தம் கேக்குதுடா. இல்லையே, நாய்க்குட்டி சத்தம்லாம் எதுவும் கேட்கல. இல்ல வந்தனா, அந்த மாதிரி எதுவும் கேட்கலையே. எனக்கு கொஞ்சம் தான் காது கேட்காது, மொத்தமா ஒண்ணு போயில்ல. இதுவா இருக்கும். இதுல இருந்து வந்திருக்கும் பாட்டி. யானை பொம்மையில இருந்து நாய்க்குட்டி சத்தம் கேக்குதா? அதுதான் இந்த பொம்மையோட விசேஷம் பாட்டி. இது பாக்க யானை, ஆனா நாய்க்குட்டி சத்தம் கேட்கும். நாய்க்குட்டி பொம்மையில ஆடு சத்தம் கேட்கும். இந்த காலத்து பொம்மைங்க ரொம்ப விசித்திரமா இருக்கு. எல்லாம் தலைகீழா தான் கேக்குமா இங்க? சரி வாங்க பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். போலாமா? சரி சரி வா. வாங்க, பாத்து வாங்க. என்ன வந்துட்டியா? கிளம்பலாமா? போலாம்டா. வா. என்னங்க? லவ்லி நில்லு. அனுஜ், இவனை கொஞ்சம் புடிங்களே. லவ்லி பால் குடிக்கவே மாட்டேங்கிறா. வா வா வா. லவ்லி நில்லு, சொன்னா கேளு. இங்க வா. பாலை பார்த்தாலே ஓடி போயிடுறா. இங்க வா, இப்படி உட்காரு. இனிமே உன்னை கட்டி தான் போடணும். தினம் இப்படிதான் தொல்லை பண்றா. ஒவ்வொன்னுத்துக்கும் இவ பின்னாடி ஓட வேண்டி இருக்கு. முன்னாடிதான் ரொம்ப டென்ஷனா இருப்பேன். புடவையை கட்டிக்கிட்டு இவ பின்னாடி என்னால ஓடவே முடியாது.
அதனாலதான் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டேன். நாங்க புடவை கட்டிட்டு தான் வேலையே செய்வோம். அது சமையலா இருந்தாலும் சரி, குழந்தைய பாத்துக்கிறதுனாலும் சரி. அப்பெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல ஆண்டி, உங்க காலத்து விஷயமே வேற இல்ல. ஆனா எங்களுக்கெல்லாம் சல்வார் போட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. புடவை கட்டிக்கிட்டு வேலை செய்ய சொன்னா என்னால நிச்சயமா முடியாது. நீங்க வேணா பாருங்க, அர்ச்சனாவும் குழந்தை பெத்துக்குவால, அவளும் அப்ப சுடிதார் தான் போட்டுக்குவா. இல்ல இல்லம்மா, எங்க வீட்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா புடவை கட்டுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே உங்களுக்கு சுலபமா தான் தெரியுது. ஆனா நாங்க தான் ஒவ்வொரு வேலையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. என்னங்க, உங்க ஷர்ட்ல என்ன இருக்கு பாருங்க. ஐயோ ச்சே, நான் கவனிக்கவே இல்ல. குழந்தை வாமிட் பண்ணிட்டான். என்கிட்ட கொடுங்க. கார்த்திக், ஷர்ட் மாத்திட்டு வந்துட்டேன். அம்மா கதவை திறங்கம்மா. ஐயோ ராகுல், கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்பா. அம்மா கதவை திறங்கம்மா, நான் என்னோட பேக் எடுக்கணும். ராகுல், அம்மா வேலையா இருக்கேன்பா. அப்படியே ப்ளீஸ்மா, ஒரு 2 நிமிஷத்துக்காவது திறங்க. 2 நிமிஷம் தான்மா, ப்ளீஸ். அம்மா. ராகுல், என்னாச்சுப்பா? பாட்டி, நீங்களே பாருங்க பாட்டி. அம்மா கதவையே திறக்க மாட்டாங்க. பேக் எடுத்துக்கிறேன், கதவை திறமான்னு சொன்னா திறக்கவே மாட்டாங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்ப வெயிட் பண்ணலாம்லப்பா. போ போ, ஏதாவது விளையாடு போ. சரி பாட்டி. அது சரிம்மா. சுகன்யா அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா உள்ள? எதுக்காக கதவை திறக்க மாட்டேங்கிறா? தெரியலையேம்மா, காலையில இருந்து ஏதோ வேலையாவே இருக்கா போல இருக்கு. ஆனா அப்படி என்னம்மா வேலை இருக்க முடியும்? நீயே கேளு. இல்ல, உள்ள ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். நான் எப்படி கேக்குறது? அட, இதுல யோசிக்க என்ன இருக்கு? சுகன்யா கிட்ட போய் ஏதாவது கேக்குறதுக்கு நீ எப்பல இருந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்ச? இல்லம்மா, அது 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 வந்து இல்லம்மா, அது வந்து எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குமா. நான் இப்ப வந்துடுறேன். ராதிகா, இப்போ திடீர்னு உனக்கு என்ன வேலை ஞாபகம் வந்தது? அது உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேம்மா. நாங்க போயிட்டுறோமா. அப்புறம் நைட்டுக்கு எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டாம். நாங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சாப்பிடுவோம். என்னங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, உங்க பொண்ணு லவ்லி நீங்க இல்லாம தூங்க மாட்டா. போலாம். கோகுல், என்னாச்சு? அழாதம்மா. என்னங்க, கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். குழந்தைய வாங்கிக்கங்க. வாடா 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 வாடா. சாரி கார்த்திக், நாம ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்புறம் பாத்துக்கலாம். குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்குக்கு போலாம், வரியா? பார்க்குக்கா? இல்லடா, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேனே. சரி, ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடலாம். குழந்தைங்க இருந்தா இப்படிலாம் ஆகிறது சகஜம்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புதுசு இல்ல. நாம அவங்களுக்காக மாத்திக்க வேண்டியதுதான். ஒண்ணு இவனுக்கு ஜுரம் வரும், இல்லனா அவ பிடிவாதம் பிடிப்பா. பார்க்குக்கு போய் அங்க என்ஜாய் பண்ணலாம். என்ன ஆண்டி, வாங்க எல்லாரும் போலாம். இல்லப்பா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. இவளுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கப்பா. நீயும் மாம், நான் போகலம்மா. அர்ச்சனா உங்களோட போயிட்டு வரட்டும். எனக்கு என்னமோ உங்களோட இருக்கணும் போல இருக்கு. இல்ல அர்ச்சனா, நீ கிளம்பி போ. சாக்ஷிக்கும் கம்பெனியா இருக்கும்ல. இல்ல, ஆமா அர்ச்சனா, நீயும் எங்க கூட வா. நல்லா இருக்கும். பசங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, நாமளும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். நான் போய் குழந்தையோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இவன் யார்கிட்டயுமே போக மாட்டான், ஆனா உங்ககிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டான். என்னடா செல்லம், அங்கிள்கிட்ட போகணுமா? நான் அங்கிளா? பின்ன அண்ணனா? நீ இவனுக்கு அங்கிள் தான். இந்த அப்படி அங்கிள்கிட்ட போட செல்லம். உட்காருங்க உட்காருங்க. பாத்து பாத்து. அப்படிதான். அழக்கூடாது அழக்கூடாது செல்லம். இங்க பாடா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இவனை நீயே பாத்துக்கோ. ஏன்? வா 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 வா. சரி 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 சரி, அழக்கூடாது அழக்கூடாது. என்னடா? போலாமா? நாங்க போயிட்டு வந்துடுறோமா.
போலாமா லவ்லி? வா 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 வா. நான் சமையல் வேலைய பாக்குறேன். சரி. இன்னைக்கு நந்தினிக்கு பிடிச்சதை ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன். நந்தினி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? சின்னம்மா. அது ஒண்ணும் இல்ல, உன் முகத்தை பார்க்கும்போது கவலையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னம்மா. அம்மாவை பத்தி கொஞ்சம் கவலையா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நந்தினி, இப்ப உங்க அம்மா எவ்வளவோ பரவாயில்ல. நீ வேற வந்திருக்க, இப்ப உங்க மனசுக்கு தெம்பாதான் இருக்கும். நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம்தான். உன்னோட உடல் ஆரோக்கியத்தை நீயே பார்க்க ஆரம்பிச்சிட்டியே. நான் தினம் தினம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நிறைய பால் குடின்னு. வந்தனா, இதுல கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு தரவா? இல்லம்மா வேண்டாம், நான் இப்படியே குடிச்சுக்கிறேன். வந்தனா, அதுக்கு இல்லம்மா, நீ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் குடிச்சல்ல? அது அம்மா. பரவாயில்ல, பிரச்சனை இல்லம்மா, குடி. சரிம்மா. அட, இப்போ சாப்பிடுற நேரமாச்சே. இப்ப பாலை குடிச்சு வயிற்று போயிட்டானா அப்புறம் சாப்பிடவே மாட்டாளே. சரி, போட்டு விடு. பசிக்குதுல்ல? நான் உனக்கு பால் ஊத்தி குடிக்க போறேன். குடிக்கலாமா? ஒழுங்கா பால் குடிக்கணும். அதுக்கப்புறம் நாம விளையாட போறோம். அவ்வளவா சூடு இல்ல, இப்ப குடிக்கலாம். ஐயோ, நாய்க்குட்டி எங்க போச்சு? ஐயோ, எங்க போச்சு? எங்க நாய்க்குட்டி எங்க போயிருக்கோம்? ஐயோ, ஒருவேளை வெளியே போயிருக்குமோ?